அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறையச்சத்துடன் ரமலானை வரவேற்போம். வசந்தங்களின் பொற்காலமாக திகழக்கூடிய நோன்பு மாதம். இந்த நோன்பு மாதம் அல்லாஹுடைய மாபெரும் அருளுடைய மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தை நமக்கு பாக்கியம் நிறைந்ததாக, மன்னிப்புக்குரியதாக, நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் பாதுகாத்து சொர்க்கத்திற்கு இட்டுச் செல்லக்கூடியதாக இந்த மாதத்தை அமைத்து தந்திருக்கின்றான். இந்த மாதத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த மாதத்திலே குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. இந்த மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை தூதரும் இறுதி தூதருமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அகிலத்தோருக்கெல்லாம் அருட்கொடையாக இறை தூதராக ஆக்கினார். மாதங்களை பற்றி அல்லாஹ் கூறும்போது, இன்ன இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி அஷர ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில், அல்லாஹுடைய பதிவு புத்தகத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்த மாதங்களின் எண்ணிக்கை 12 மாதங்களாகும். இந்த 12 மாதங்களில் முஹர்ரம், சபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாத்துல் அவ்வல், ஜமாத்துல் ஆஹிர், ரஜப், ஷஅபான், ரமலான், ஷவ்வால், துல்காய்தா, துல்ஹஜ், இந்த மாதங்கள் 12 மாதங்களில் ஒரே ஒரு மாதத்தை மட்டும்தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த திருமறை குர்ஆனில் 6000க்கும் மேற்பட்ட வசனங்களை கொண்ட இந்த திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரே ஒரு மாதத்தை குறிப்பிடுகிறார். அந்த மாதம் எந்த மாதம் என்றால் ரமலான் மாதம். அல்லாஹ் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஸ்-ஸஹர ஃபல்யஸும். ரமலான் மாதம் எத்தகையதென்றால், அதில்தான் மனிதர்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய, நேரான வழியை தெளிவாக்கக்கூடிய, நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதான குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எனவே உங்களில் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்க வேண்டும். ஆக நோன்பு மாதத்திற்குரிய சிறப்பே குர்ஆன் இறக்க அருளப்பட்டது. அந்த மாதத்தை அடைந்தவர்கள் நோன்பு நோக்க வேண்டும். சென்ற வருடத்திலே நம்மளோடு இருந்து இந்த நோன்பை நோக்கவர்களில் சில பேர்கள் இன்று நம்மிடையே இல்லை. அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்று சொன்னால், கோடிக்கணக்கான சொத்து சுகங்கள் கிடைப்பதை விட, பிள்ளை செல்வங்கள் கிடைப்பதை விட, இன்னும் என்னென்ன லோக ஆதாயங்கள் இருக்குமோ அதையெல்லாம் விட இந்த மாதத்தை நாம் அடைகிறோம், அதிலே நோன்பு வைக்கிறோம், அதில் இபாதத்துகளை செய்கிறோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக நமக்கு பாக்கியத்தை தரக்கூடிய மாதம். இந்த மாதத்தினுடைய சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக ஒரு ஹதீஸ். ஒரே சமயத்தில் இருவர் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பற்றி ஒரே நாளிலே ஒரே நேரத்தில் இருவர் இஸ்லாத்திற்கு வருகின்றார்கள். ஒருவர் அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார், ஷஹீதாகி விடுகிறார். உயிர் தியாகியான அவருக்கு பின்னால் ஒரே நேரத்தில் கலிமா சொன்ன இரண்டாம் அவர் ஒரு வருட காலம் வாழ்கிறார். ஒரு வருட காலம் வாழ்ந்து பிறகு இயற்கையாக மரணிக்கிறார். அவர் போரெல்லாம் செய்யவில்லை, இயற்கையாக அவருக்கு மரணம் வருகிறது, மரணிக்கிறார். அப்பொழுது தல்ஹா என்பவர்கள் ஒரு கனவு காணுகிறார்கள். இந்த இருவரில் ஒரு வருட காலம் வாழ்ந்து மரணித்தவர்
முதலில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார். சொர்க்கத்தின் வாசலிலே இருவரும் நிற்கிறார்கள். இந்த ஷஹீதுக்கு அதிலே முதலிடம் இல்லாமல் ஒரு வருடம் வாழ்ந்து இயற்கையாக மரணித்த அவரை சொர்க்கத்துக்குள்ளே அழைத்து செல்கிறார்கள். பிறகு வந்து இவரை அழைத்து செல்கிறார்கள். இது அந்த சஹாபிக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. கேள்வி கணக்கில்லாத சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டியவர் தாமதமாகவும் ஒரு வருட காலம் வாழ்ந்து சாதாரணமாக மரணித்தவர் முதலாவதாகவும் சொர்க்கத்திற்குள்ளே நுழைந்தார்களே, என்ன காரணம் என்று அல்லாஹுடைய தூதரிடத்தில் அவர் வந்து கேட்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அல்லாஹுடைய தூதரே, எப்படி சாதாரணமாக மரணித்தவர் ஒரு வருட காலம் வாழ்ந்து மரணித்தவர் முதல்ல சொர்க்கம் நுழைந்தார்? இதில் என்ன ஆச்சரியப்பட இருக்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதில் ஆச்சரியத்திற்கு என்ன இருக்கிறது? ஒரு வருட காலம் அவர் தொழுகைகளை தொழவில்லையா? குறிப்பாக ரமதான் மாதத்துடைய நோன்பை அவர் வைக்கவில்லையா? இன்ன பிற நல்லறங்களை செய்யவில்லையா? அப்படியானால் அவருக்கும் இவருக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் போன்ற வித்தியாசம் இருக்கிறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த நோன்பு மாதம் நாம் அடையக்கூடிய அந்த மாதம் எத்தகைய பாக்கியம் மிக்கது, எந்த அளவிலே நம்மை விரைவாக சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடியது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை அவனுக்குரியது என்கிறான். அவனுக்கு ஏதாவது தேவை இருக்கிறதா? அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் ஸமத், அல்லாஹ் தேவைகளற்றவன். லம் யலித், அவன் எவரையும் பெறவில்லை. வலம் யூலத், அவன் எவராலும் பெறப்படவில்லை. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஒப்பாக மிக்காக யாரும் இல்லை, எதுவும் இல்லை. அத்தகைய தேவைகளற்ற ரப்புல் ஆலமீன் சொல்கிறேன், நோன்பை தவிர ஆதமுடைய மகனின் ஒவ்வொரு செயலும் அவனுக்குரியதாகும். தொழுகையா, ஹஜ்ஜா, ஜகாத், சதகாக்களா, இன்ன பிற நல்லறங்களா, எல்லாம் அவனுக்குரியது. அவன் நரகிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, சொர்க்கத்திற்கு செல்வதற்காக, அவனுடைய நன்மைகள் தரஜாக்கள் உயர்வதற்காக அதை செய்கிறான். நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, எனக்கு மட்டுமே. நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். அந்த கூலி எத்தகையதாக இருக்கும்? 1க்கு 2, 2க்கு 10, 10க்கு 700, 700க்கும் மேல் பன்மடங்கு. ஒவ்வொருடைய நோன்பும் எந்த தரத்தில் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு இறையச்சத்தோடு இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் அவர் பல மடங்கு கூலி வழங்கப்படுவார். ஆக அப்படிப்பட்ட நோன்பாக நம்முடைய நோன்பு அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அதற்கான முன்னேற்பாடுகளை துரிதமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் நீங்கள் இறையச்சமுடையவர்களாகலாம். இந்த நோன்பின் மூலம், அது கடமையாக்கப்பட்டதன் மூலம் நமக்கு பிரஷர் குறைகிறது, சுகர் குறைகிறது, உடல் எடை குறைகிறது, உடம்புக்கு நல்ல ராகத்து வருகிறது. இதெல்லாம் ஒரு புறம். இது அல்ல அல்லாஹ் சொல்வது. இந்த நோன்பை பிடிப்பதன் மூலமாக இறையச்சம் உடையவர்களாகலாம். ஏனென்றால் இறையச்சமுடைய செயல்பாடுகளைத்தான், அமல்களைத்தான், வணக்க வழிபாடுகளைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எந்த ஒரு இபாதத்தை நீங்கள் செய்தாலும் அதில் இறையச்சம் இருக்க வேண்டும். இப்போ இறையச்ச பயிற்சியாக இந்த நோன்பை நமக்கு தந்திருக்கின்றன. 11 மாதங்கள் எப்படியோ இருந்திருப்போம். இந்த மாதத்திலே அல்லாஹுடைய பயத்தோடு ஏறத்தாழ 14 மணி நேரம் உண்ணாமல் பருகாமல் இச்சைகளிலே, ஹலாலான இச்சைகளிலே ஈடுபடாமல் நாம் இருக்கிறோம். அப்படியானால் ஹராமானவற்றை நாம் விரும்புவோமா? அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசை வைப்போமா? அடுத்தவர்களுடைய உரிமையிலே கை வைப்போமா? ஜினா போன்ற வேலைகளிலே ஈடுபடுவோமா? ஏனென்றால் நமக்கு எல்லாம் ஹலாலாக இருக்கிறது. அப்படி இருந்தும் நாம் அதை அல்லாஹுக்காக
அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக ஒரு மாத காலம் அவைகளெல்லாம் விட்டு இருக்கக்கூடிய நாம் அல்லாஹுடைய பயத்தை அதிகரித்துக் கொள்ள வேண்டும். இந்த நோன்பின் மூலமாக நோன்பு வந்ததும் வராததும் தெரியாத அளவிலே அதை கடந்து செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். எப்பொழுதும் போல் பகலிலே உண்ணக்கூடியவர்களாக, பருகக்கூடியவர்களாக, வணக்க வழிபாடு செய்யாதவர்களாக, ஆனால் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்களாக நோன்பை வைத்துக்கொண்டு மனைவி சமைத்து கொடுக்க வேண்டும். ஆக இப்படியெல்லாம் நோன்புக்கென்று ஒரு முக்கியத்துவமே கொடுக்காமல் அதை கடந்து செல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நாசமாகட்டும் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லிவிட்டார். ஆக அவர்களுக்கு நாசம்தான். 3 ஆமீன்களில் ஒரு ஆமீன் ரமலான் மாதம் வந்தும் திடகாத்திரமாக தேக ஆரோக்கியமாக இருந்தும் அந்த ரமலான் மாதத்தின் நோன்பை மற்ற வணக்க வழிபாடுகளை செய்யாமல் அதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளாமல் எவன் அந்த மாதத்தை வெறுமனே வீணிலே கழிக்கின்றானோ அவன் நாசமாகட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்றார். ஆக அத்தகைய நாசத்துக்குரியவர்களும் நம்மிலே இருக்கிறார்கள். இன்னும் சில பேர்கள் நோன்பு வைப்பார்கள். ஆனால் அந்த நோன்பு அவர்களுக்கு எந்த விதமான பலாபலனையும் பெற்றுத்தர. நவீன காலம் ஹராம் எல்லாம் ஹலால் போல எடுத்து காட்டப்பட்டு வருகிறது. செய்யக்கூடிய செயல்பாடுகளில் இச்சைகளின் காரணமாக அல்லாஹ் இதையெல்லாம் பெரிய அளவில் தண்டிச்சிட மாட்டான், குற்றம் பிடிக்க மாட்டான். ஹராம் இருந்தாலும் அது சர்வசாதாரணமாக நடைமுறையில் பழக்கத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இப்போ கண்ணுடைய நோன்பு பார்க்கக்கூடாதவைகளை பார்க்காததான் கண்ணுடைய நோன்பு. பசித்திருப்பது தாகித்திருப்பதால் எனக்கு எந்த தேவையும் இல்லைங்கிறாங்களா. நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, நான் கூலி கொடுக்கிறேன் என்று சொன்னார் ரப்புல் ஆலமீன். சிலர் பசித்திருப்பதால் தாகித்திருப்பதால் எனக்கு எந்த தேவையும் கிடையாது. அவர்கள் தங்களுடைய மடமையான பொய்யான செயல்பாடுகளை விடவே இல்லை. விடாமல் இருந்து கொண்டு இந்த பசியால் தாகத்தால் அவர்களுக்கு எந்த விதமான பலனும் கிடையாது, நான் கூலி கொடுக்க மாட்டேங்கிறாங்களா. அப்ப எந்த நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நோன்பில இறையச்சம் உங்களுக்கு அதிகரிக்கும் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ, பார்வைகளை தாழ்த்தினால்தான், அல்லாஹுடைய பயத்தோடு அந்த பார்வைக்கு நோன்பு பிடிக்கக்கூடிய அந்தஸ்தை கொடுத்தால்தான் நம்முடைய நோன்பு பரிபூர்ணமானதாக டைம் பாஸ் என்ற தேதியிலே நாம் இறையச்சம் இல்லாமல் மன இச்சைப்படி இதெல்லாம் என்ன சிறுக்கா, பெரிய அளவில் எல்லாம் தண்டிச்சிருவானா, எந்த மாதத்திலே நோன்பை வைத்துக்கொண்டு காணக்கூடாத காட்சிகளை டைம் பாஸ் என்று எவர்களெல்லாம் அதை பார்த்து வருகிறார்களோ அவர்கள் இச்சைகளின்படி வாழ்கிறார்கள், இறையச்சத்தோடு வாழ்வதில்லை. அர ஐத்த மணித்தகத இலாஹு ஹவா அப்ப அன்த கூணு அலைஹி வக்கீலா. நபியே, தன்னுடைய மனதையே இலாகாக, தன்னுடைய மன இச்சையே இலாகாக ஆக்கி கொண்டவனை நீர் பார்த்தீரா? அவனுக்கு வக்கீலாக இருந்து வாதால் உம்மாட முடியுமா? அவனுக்கு தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப எப்பொழுது இச்சைகள் அதிகரிக்கிறதோ இறையச்சம் எடுபட்டு போய்விடுகிறது. சடங்காக சம்பிரதாயமாக அந்த நோன்பை வைப்பார்களே தவிர அவர்களிலே எல்லா விதமான ஷைத்தானுக்கு பிரியமான காரியங்கள். அதே போல நாவு, இந்த நாவு அல்லாஹுடைய திக்ரிலே, அல்லாஹுடைய குர்ஆன் ஓதுதலிலே, நல்ல விஷயங்களை தானும் எடுத்து நடந்து மற்றவர்களுக்கு சொல்வதில்லை அந்த நாவு இருந்தால் அதுவும் நோன்பு நோக்கிறது. அது அல்லாமல் புறம் பேசுவது, பொய் பேசுவது, அவதூறு பரப்புவது, அசிங்கமான மோசமான வார்த்தைகளை கூக்குரலிட்டு சத்தம் போட்டு பேசுவது, அல்லாஹ் சொல்லுகிறார், அல்லாஹ் சொல்வதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறினான். நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும். பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாக நமக்கு அந்த நோன்பு இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். ஒருவர் நோன்பு நோற்றால், உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சுக்கள் பேச வேண்டாம், சச்சரவு செய்ய வேண்டாம், கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம். யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவருடன் சண்டைக்கு வந்தால் நான் நோன்பாளி,
நான் நோன்பாளி என்று 2 முறை சொல்லிவிடட்டும். என் உயிர், முஹம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக நோன்பாளியின் வாயிலிருந்து வரும் வாடை, வயிறு காய்ந்ததால் அந்த வயிற்றிலிருந்து வாய் வழியாக வீசும் வாடை அல்லாஹ்விடம் கஸ்தூரி வாடையை விட விருப்பமானதாகும். நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள். அல்லாஹ் சொன்ன பிரகாரம் அந்த நோன்பை நோற்றவர்களுக்கு 2 மகிழ்ச்சிகள். ஒன்று, நோன்பு திறக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகிறான். இன்னொன்று, தன்னுடைய இறைவனை சந்திக்கும் போது, அந்த லிகா தரிசனம் கிடைக்கும் போது அவன் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப நாமும் நோன்பாக இருக்க வேண்டும். செவி கேட்கக்கூடாதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அந்த செவியிலே வந்து விழக்கூடியதையெல்லாம் ஆடல் பாடல்கள், இசைக்கருவிகளுடைய முழக்கங்கள், இவைகள் எல்லாம் கேட்டுக்கொண்டு அவைகளை எல்லாம் பதிய வைத்துக் கொண்டு அல்லது பதிய வைக்காமல் ரசித்து கொண்டு இருந்தால் காது நோன்பு நோக்கவில்லை. ஆகவேதான் நீங்கள் வாயையும், அதாவது அறுசுவை உணவுகளை நாவுக்கு கொடுக்காவிட்டாலும் நீங்கள் பேசுவதிலே மோசமான பேச்சுக்களை பேசி உங்களுடைய நோன்பை பாழாக்கி விடாதீர்கள். அதே போல விருந்துகளை நீங்கள் உண்ணாவிட்டாலும் சின்ன திரை பெரிய திரை விருந்துகளை கண்களுக்கு வழங்கி உங்களுடைய நோன்பை பாழாக்கி விடாதீர்கள். உங்களுடைய செவி விருந்தளித்து உங்களுடைய நோன்புகளை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். ஏனென்றால் இந்த நோன்பு மகத்தான பாக்கியங்களை பெற்றுத்தரக்கூடிய நோன்பு. 11 மாதங்களிலும் திறக்கப்பட்ட மூடப்படாமல் இருந்த நரக கதவு இந்த மாதம் மூடப்படுகிறது. எதற்காக என்றால், எப்படியாவது இவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்டு, அல்லாஹும்ம இன்னக அஃபுவன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி, யா அல்லாஹ் நீ நிச்சயமாக மன்னிப்பவன், மன்னிப்பதை விரும்புபவன், என்னுடைய பாவங்களை மன்னித்து விடு என்று இறுதிப்பத்திலே கேட்குமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களே, அந்த துவாவை, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த துவாவை பாவத்தை செய்து கொண்டே கேட்டால் நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த நோன்பு காலங்களிலே நாம் எந்த அளவுக்கு பேணுதலாக இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு இறையச்சத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் ஹாஸிஈன். தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். நிச்சயமாக உள்ளச்சம் உடையவர்களுக்கன்றி மற்றவர்களுக்கு இந்த தொழுகை பாரமாக இருக்கும். அப்போ தொழுகையில் அல்லாஹ் என்ன கேட்குறான்? என்னுடைய பயத்தோடு தொழுங்க. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன். இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே உள்ளச்சத்தோடு இருந்ததன் காரணத்தினால். லா யனாலு அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும். நீங்கள் அறுத்து பலியிடும் பலி பிராணிகளின் இரத்தமோ மாமிசமோ ஒருபோதும் அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. உங்களுடைய தக்வா, உங்களுடைய அல்லாஹ்வுடைய பயம்தான் அவனை சென்றடைகிறது. ஃபதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா வத்தகூனி யா உலில் அல்பாப். ஹஜ்ஜிக்கான கட்டமுதுகளை, தயாரிப்புகளை நீங்கள் தயாரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய தயாரிப்புகளில் எல்லாம் சிறந்ததாக எது இருக்க வேண்டும் தெரியுமா? தக்வா, இறையச்சம் இருக்க வேண்டும். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி முடிவு இறையச்சத்திற்கு தான். ஆக எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு செய்ய வேண்டும். அதைத்தான் நீங்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு உங்களுக்கு இறையச்சத்தை அதிகரிக்கும். அப்படி அதிகரித்தால்தான் அது பலனுள்ள நோன்பாக அமையும். ஒருவர் எப்படி நோன்பின் மாதத்தை சர்வசாதாரணமாக கடந்து சென்றார், இன்னொருவர் அந்த நோன்பை பிடித்தும் அவருடைய பழைய மாகுலை மாற்றிக்கொள்ளாமல் அவர் அதிலே இருந்து நோன்பெல்லாம் பிடித்தும் பலனில்லாமல் ஆனார். ஆனால் இன்னும் சிலர் அந்த நோன்பை சரியான முறையில் பயன்படுத்தி இரவு வணக்கங்களில், பரலான தொழுகைகளை ஜமாத்தோடு பேணுவதில், இன்னும் நல்லறங்கள் செய்வதிலே, ஜக்காத்து கொடுப்பதிலே, தான தர்மங்கள் செய்வதிலே, நாவை பேணி பொறுமையை கடைபிடிப்பதிலே, இப்படி எல்லா நன்மைகளையும் பெற்று அல்லாஹ் சொன்ன இறையச்சமுடையவர்களாக, இறையச்சம் அதிகரித்தவர்களாக ஆகக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய அந்த வரிசையிலே தான் நாம் வர வேண்டுமே தவிர, ஏதோ நோன்பு வந்தது பிடித்தோம்,
ஆனால் நம்முடைய எல்லா செயல்பாடுகளும் ஷாபானிலே எப்படி இருந்ததோ அப்படித்தான் ரமலானிலேயும் இருந்தது என்ற நிலைக்கு நாம் போய்விடக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னோர்களுக்கு கடமையாக்கியது போல தான் நமக்கும் இந்த நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். ஆனால் முன்னோர்களுக்கு கொடுக்கப்படாத மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் இந்த நோன்பிலே நமக்கு வைத்திருக்கிறான். ஒரு இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொன்னால் யாருக்கு அந்த பாக்கியம் கொடுக்கப்பட்டது? முன்னோர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது. லைலத்துல் கத்ரி ஹைருன் மின் அல்ஃபி ஷஹர், யாருக்கும் இல்லை. அந்த இரவு 1000 மாதங்கள் அல்ல, 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்போ 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த ஒரு இரவை நமக்கு தந்திருக்கிறான். எதற்காக என்றால், கடந்த காலத்திலே வாழ்ந்தவர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள், 900 ஆண்டு, 1000 ஆண்டு, 1100 ஆண்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத்துக்கள் எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களே, அவர்களும் நோன்பு வைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கு கிடைக்காத அமர்விதமான நன்மைகள், தரஜாக்கள் என்னுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ஒரு 12 மணி நேர இரவை 1000 மாதங்களை விட சிறந்தது என்று சொல்கிறார். ஒருவருக்கு 10 இரவு கிடைத்தால் 800க்கும் மேற்பட்ட காலங்கள் அவர் நின்று வணங்கிய நன்மை அவருக்கு கிடைத்துவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கான பாக்கியங்களை, அருளை நமக்கு தர தயாராக இருக்கிறான். அதை சரியான முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள தயாராக இருக்க வேண்டும். குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுரூன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ துமினூன பில்லாஹ். மனிதர்கள் எவ்வளோ பேர்கள் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி படைக்கப்பட்டவர்களில் எல்லாம் நீங்கள் தான் சிறந்தவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களாகிய நாம் சிறந்தவர்கள். ஏனென்றால் நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீர்கள், அல்லாஹுவை உறுதியாக ஈமான் கொள்கிறீர்கள் என்று. ஆக நம்முடைய ஈமான் உறுதியாவதற்கு, நம்முடைய இறையச்சம் அதிகமாவதற்கு, அந்த இறையச்சத்தின் அடிப்படையில் செயல்பாடுகள் அதிகரிப்பதற்கு இந்த நோன்பு மாதம் அபரிமிதமான மாதம். இந்த மாதத்தின் சிறப்புகளை சொல்லிக்கொண்டே போகலாம். எந்த ஒரு மனிதருக்கு அல்லாஹ் இறையச்சத்தை கொடுத்து விட்டானோ அவருக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அல்லாஹ் அவன் தேர்ந்தெடுத்துக் கொள்வான். முகர்ரபூன்கள் என்று சொல்லக்கூடிய அவனுடைய நெருக்கமானவர்களாக அவன் ஆக்கிக் கொள்வான். அத்தகைய நன்மக்களாக நோன்பின் மாண்பை அறிந்து இந்த நோன்பை நல்ல முறையிலே வைத்து தக்வாவை அதிகரிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு